ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பீஸா சாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் தண்ணி லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 தக்காளியை நல்லா கட் பண்ணியிருக்கேங்க. ஃபுல்லாக கட் பண்ணல, 3/4 கட் பண்ணி நான் அந்த தண்ணியில் போட்டேங்க. எனக்கு தேவையான அளவுக்கு நான் 5 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. இதுக்கு நான் 15 மினிட்ஸ் டைமிங் வச்சு இதை நான் வேக வைக்க போகிறேன். இப்போது இது வெந்துருச்சுங்க. இதை நான் ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டேன். ஆறினதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தையும் அந்த வரமிளகாவையும் நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க. எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம வரமிளகா இருக்குல்லங்க, அதை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். சீட்ஸோடு ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே ஹையாக இருக்கும் ஸ்பைஸு. ஸோ சீட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி நம்ம எடுக்கிறப்போ சீட்ஸ் வந்து வெளியில் வந்துடும். நீங்கள் ஒரு நைஃபோ இல்லை ஸ்பூனோ வச்சு அதை எடுத்துருங்க, இல்லைன்னா ஹேண்ட் பயங்கரமாக எரியும். எடுத்தாச்சு. இப்போது டொமேட்டோக்கு வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்ததையுமே அது வந்துடும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த ஆனியன் ப்ளஸ் ரெட் சில்லியை அரைச்சிக்கலாங்க. கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த டொமேட்டோவை அரைச்சிக்கலாம். அதே இதில் ஒன்றா தான் அரைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதை அரைச்சிட்டு அப்படி இதை அரைச்சி வச்சுக்கலாங்க. நான் இப்போ அரைச்சி வச்சுட்டேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கணும். அதில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நான் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கார்லிக் ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. கார்லிக் லைட்டாக கலர் டர்ன் ஆகிற ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கோகனட் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் அரைச்சி வச்சுருக்கேன்லங்க அந்த டொமேட்டோ பேஸ்ட், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த ஆயில் ப்ளஸ் கார்லிக் இதோட மிக்ஸ்ட் ஆகும், இல்லைன்னா ஆயில் தனியாக தெரியும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கேற்ற சால்ட் ஆட் பண்ணுங்கள். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர், எனக்கு அது போதும். இல்லை நீங்கள் நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா இதோட ஸ்பைஸுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி 1/2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை கொதிக்க விட்டுறலாம். நான் க்ளோஸ் பண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க. இப்போ இது கொதிச்சிருக்கு. இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணுறேன். டொமேட்டோ சாஸ் வந்து நீங்கள் இன்னும் ஹையாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. வினிகர் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் வினிகர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா வினிகர் தேவையில்லை. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அகைன் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி நான் 10 மினிட்ஸ்னு அதில் டைம் வச்சுருக்கேன். பட் எனக்கு 5 மினிட்ஸ்லேயே அது வந்து சுண்டிருச்சுங்க. ஸோ நான் 5 மினிட்ஸில் நான் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், இது நல்லா திக்காயிருச்சு. ஃபுட் கலர் வேணும்னா ஃபைனலாக லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க, ரெட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். நம்மளோட பீஸா சாஸ் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.